கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 11வது வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இங்கு தேவன் சொல்லுகின்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அவரே கர்த்தர், அவரே தேவன். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, அவரை அல்லாமல் நம்மை ரட்சிப்பதற்கு வேறு ஒருவரும் கிடையாது. இங்கு முந்தின வசனம் பாருங்கள். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 13வது வசனம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கின்றேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நாள் உண்டாகாததற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதான் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், அதான் முதலும் முடிவுமானவர் நம்முடைய தேவன். அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய சிருஷ்டிகர், அவரே நம்மை வழிநடத்துகின்ற கர்த்தர். பிரியமானவர்களே, அவரை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளும் கூட சில நேரங்களில் நம்ம கர்த்தரை சேவிக்கின்றோம், கர்த்தரை துதி பாடுகின்றோம், அவருடைய பாதமே தஞ்சம் என்று இருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம தாண்ட முடியாத பிரச்சனை ஒன்று வரும் பொழுது அநேகர் என்ன செய்கிறாங்க? கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டு அவரே நம்மை ரட்சிப்பார் என்பதனை மறந்து ரட்சிப்பு வேறு எங்கேயாயிலும் இருந்து வருமோ என்று சொல்லி தேட ஆரம்பித்து விடுகின்றார்கள். யாரை தேடுறாங்க? அதாவது நல்ல பலமுள்ள மனிதர்கள், அல்லது ஞானமுள்ள மனிதர்கள், அல்லது இது போன்ற வேறு ஒருவருடைய ஒத்தாசையை நாடி நிற்கின்றார்கள். ஆசா என்கிற ராஜாவை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் தேவனை தேடின பொழுது தேவன் அவருக்கு எல்லாவற்றிலும் துணை செய்து அவருக்கு விரோதமாய் வந்த யுத்தங்களையெல்லாம் ஓய பண்ணி ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கின்றோம். ஆனால் 35ஆம் வருடம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்குவரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான் என்று பார்க்கின்றான். 35 வருடம் ஆசாவின் காலத்துல இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட்ட இரட்சகர் யார் என்றால் கர்த்தரே அப்படி கட்டளையிட்டார். ஆனா 36வது வருஷம் அவருக்கு ஒரு சோதனை வருகின்றது. இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாராம்? யூதா ராஜாவிடத்துல யாரும் போக்குவரவுமா இருக்கக்கூடாதுன்ட்டு ராமா என்கிற ஒரு பட்டணத்தை கட்டுகின்றார். அப்போ இந்த ஆசா என்ன செய்திருக்கணும்? இதுவரைக்கும் நமக்கு ரட்சித்த யுத்தங்களிலிருந்து ஒரு பெரிய சேனைகள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் துணை நின்று ரட்சித்ததை நம்ம பார்க்கின்றோம் 14வது அதிகாரத்துல. ஆனா இந்த சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்க்காக, ஒரு சின்ன அற்பமான காரியத்திற்காக இந்த நேரம் கர்த்தரை தேடி ஒரு விண்ணப்பம் செய்திருந்தால் இதிலே அவருக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருப்பார், ஜெயத்தை கொடுத்திருப்பார். ஆனால் ஆசாவோ இந்த நேரத்துல கர்த்தரை மறந்து விட்டார். அவரே இரட்சகர் என்பதை மறந்து போய் அவர் என்ன செய்கிறாராம்? அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்கிற சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு என்று சொல்லி இதெல்லாம் போய் ஆலயத்தில் இருந்த பொன் வெள்ளி, அரண்மனையில் இருக்கிற பொன் வெள்ளி, இவைகளெல்லாம் கொண்டு போய் சீரியா ராஜாவிற்கு போய் வெகுமானமாய் கொடுத்து, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய உதவியை தேடுகின்றார். அவர் தன்னை ரட்சிப்பார் என்று அவருடைய உதவியை தேடுவதாக பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் அவர் மனுஷரை ரட்சிப்பதற்காக தேடினது எவ்வளோ பெரிய தவறு பாருங்களேன். அப்போ தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது.
நீ இப்போ நீ கர்த்தரை தேடாமல் போனதுனால இனிமேல் உமக்கு யுத்தங்கள் வரும் என்று சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கின்றதாம்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தில் நீர் மதியில்லாதவராயிருந்தீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லுகிற தேவன் யாரை ரட்சிப்பதற்காக, யாரிடத்தில் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக பூமி எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களை ரட்சிப்பதற்காக அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த ஆசா ராஜாவுக்கு அப்புறம் கர்த்தர் உதவி செய்ய முடியவில்லை. அவனுக்கு கால்களில் வியாதி வந்தது. அந்த வியாதியின் நேரத்திலும் கூட ஒரு கர்த்தரை தேடவில்லை. இப்பொழுதாவது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், இந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பார் என்று சற்றும் கூட எண்ணம் கொள்ளாமல் அவர் பரிகாரிகளையே தேடினார் என்று நம்ம பார்க்கின்றோம். அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று எழுதியிருக்கின்றது. அப்படியே அவன் மரித்து போனான். பிரியமானவர்களே, எப்படி கர்த்தரே இரட்சகர், அவரை அல்லாமல் ரட்சிப்பு வேறெங்கும் இருந்து வராது, அவரை அன்றி நமக்கு வேறொருவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்று நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிப்பார். அவரை நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை சிருஷ்டிக்கிறவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை ரட்சிக்கின்றவர், நம்மை ஆசீர்வதிக்கின்றவர் நம்முடைய தேவனே. நாம் அவருடைய பாதங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஒரு நேரம் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கின்றோம், காத்திருக்கின்றோம், விடுதலைக்காக அவரை நோக்கி பார்க்கின்றோம். இன்னொரு நேரம் அநேகர் என்ன செய்கின்றார்கள்? வேறு எங்காய்களும் இருந்து நமக்கு ஒத்தாசை வருமோ, வேறு யாராவது நமக்கு ரட்சிப்பை அருளி செய்வார்களோ என்று சொல்லி வேறு மாயையான காரியங்களை நோக்க ஆரம்பித்து விடுறீங்க. அப்படி இல்லாதபடிக்கு நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் கர்த்தாவே, ரட்சிப்பு உம்முடையது, உம்மை அல்லாமல் எங்களை ரட்சிப்பவர் வேறொருவரும் இல்லை என்பதனை நன்றாய் புரிந்து கொண்டு பாதத்தை பற்றி கொள்வார்களாக. எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த போராட்டங்களிலும் எங்களை விடுவிக்கின்றவர், எங்களை ரட்சிக்கின்றவர் நீர் ஒருவரே. இந்நாள் உண்டாகாததற்கு முன்னே நீர் இருக்கின்றீர் தகப்பனே. இதோ நீர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். என்னுடைய பிள்ளைகளை அருமையாய் நீர் ரட்சித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.